எல்லோருக்கும் வணக்கம். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருச்சி டு மதுரை ரோடு கைகாட்டியிலேருந்து உள்ள ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த கோயிலுடைய பேர் தூண்டில் கல். அந்த பேரே வித்தியாசமாக இருக்குது, தூண்டில் கல்ன்றது. சரி, அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு நுழைஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எப்பயுமே திருவிழா மாதிரி ஒரு வண்டி வாகனங்கள், ஒரு குழந்தைங்க விளையாடுற ஜாமான்களை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதுகள் இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு கிராமத்துக்குள்ளே இப்படி கிராமத்து தெய்வம் இவ்வளோ ஒரு இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை பார்த்துட்டு போனால், அங்கே போனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடா வெட்டி சமைச்சு போடுறாங்க. அப்போ சமைச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா வர்றவங்க போகிறவங்க யாருனாலும் சாப்பிட்லாம், யாருனாலும் சாப்பிட்டு அவங்கவுங்க இதாக பண்ணிட்டு போகிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தோம். அப்புறம் எல்லாம் வேனில் அங்கே இருந்து எல்லாம் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு அதை செய்கிறாங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு மத்தியான சாப்பாடுலாம் போட்டு பார்த்தீங்கன்னா கறி சோறு தான், கறி விருந்து தான், அந்த மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா திருவையாறுக்காரங்க ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 நிமிஷம் நிற்கும் போதே ஒரு 100 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்போ நாங்கள் அவரை விசாரித்தோம், இந்த மாதிரி நீங்கள் எப்படி என்னென்னு நாங்கள் வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அந்த வேண்டுதல் எங்களுக்கு நடந்துருச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி கிடா வெட்டி கோழி அறுத்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாங்கள் சாப்பாடு போடுறோம். இப்போ சாப்பாடு முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பக்கத்தில் என்ன ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏராளமாக சுற்றுலா வண்டிகள் வந்துருந்துச்சு. சரி அப்படின்னு அதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா கோயில் தலைவாசலே பார்த்தீங்கன்னா பூரா வேலு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000 வேலுகள் இருக்கும். அவ்வளோ வேலு, அவ்வளோ மக்கள் வேண்டுதலை நிறைவேற்றி, அந்த வேண்டுதல் நிறைவேறினோன்னா பார்த்தீங்கன்னா கொண்டு அந்த சாமிக்கு வேலு வச்சுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வச்சுருக்காங்க 50 அடி வேலு, 60 அடி வேலுன்னு வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய வேலு வச்சுருக்காங்க. சாமி பார்த்தீங்கன்னா கருப்புன்றவர் பார்த்தீங்கன்னா தரையோட வலது பக்கம் சாஞ்சி தரையோடு இருக்கார். அவருக்கு வேறு எதுவும் கிடையாது, வேலு தான். அப்போ நாங்கள் ஒரு அரை மணி நேரம் உள்ளே சுற்றி பார்த்தா எந்த திசையில் பார்த்தாலும் வேலுகள் தான். அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், பார்த்துருங்க. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் வேலுகள் தான். அவ்வளோ மக்கள் வேண்டுதல் வச்சுருக்காங்க. வேண்டுதல் வச்சு குமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு கட்டுமான சுவரே பார்த்தீங்கன்னா அந்த சுற்று சுவரே வேலு தான். அப்போ பார்த்துக்குங்க, அப்போ அந்த கோயில் எப்படி இருக்குங்க. அவ்வளோ மக்கள் வேண்டுதலை வச்சு செய்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அங்கே போங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வேண்டுதல் வைக்கிறாங்க கேட்டிங்கன்னா, என்ன வேண்டுதல் வச்சாலும் அவர் செய்வார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அது நியாயமான ப்ராப்ளமாக இருந்தால் அதை சரி பண்ணி தர்றாருன்னு சொல்லி ஐதீகம். அதை நாங்கள் ஒரு 2-3 பேரை பார்த்து கேட்டால் எங்களுக்கு நடந்திருக்குங்க, நாங்கள் செய்கிறோம். அப்போ சாமி பக்கத்தில் ஆண்கள் மட்டும்தான் போக முடியும், பெண்கள் தள்ளி நின்று தான் சாமி, பெண்களுக்கு அனுமதி கிடையாது. அப்போ இந்த கோயில் ஒரு சிறப்பான கோயில். நாங்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கேருந்து செவ்வாலூர் பூமிநாதர் கோயிலுக்கு நாங்கள் பல முறை பயணம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கோயில் நாங்கள் பார்த்ததில்லை. இப்போ தான் நானே பார்த்துருக்கேன். எனக்கே ஒரு ஆச்சரியம், இவ்வளோ தூரம் அந்த கோயிலுக்கு மக்கள் செய்கிறாங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வழியில் நல்லதங்கால் கோயில்னு ஒரு கோயில். இப்போ நல்லதங்கால் கோயில் அப்படின்னு அந்த நல்லதங்கால் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் நடந்த மாதிரி அந்த நல்லதங்கால் சிலையை வச்சு இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா சடாமுனின்றவர் இருக்கார். அந்த நல்லதங்காலை பாதுகாத்தவர் இந்த சடாமுனி தான். அவர் தான் பாதுகாத்துனார். பார்த்தா அவர் அசந்த நேரம் இவங்க கிணத்துக்குள்ளே பிள்ளைய தூக்கி போட்டு கிணத்துக்குள்ளே இறந்துருக்காங்க. அப்போ அவங்க இறக்கும்போது என்னுடைய சகோதரர்கள் அவங்க கண்ணுக்கு மட்டும் என் தாலி மட்டும் தெரியணும், இறந்தது நான் தான் அப்படின்றதுக்கு என் தாலி மட்டும் தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்து போயிருக்காங்க. நான் அவங்க சகோதரர் பார்க்கும்போது தாலி மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிவிச்சேன். அப்போ இன்றைக்கும் அந்த சடாமுனி காவலுக்கு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த சடாமுனியுடைய அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அப்போ அந்த பகுதியில் ஏகப்பட்ட கோயிலுக்கு, கிராமத்து கோயில் உள்ள நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல, அதனால் நாங்கள் வந்துட்டோம்.
நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் வந்து அவசியம் இந்த கோயிலை போய் பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வேண்டுதல் வந்து பலிக்குன்னு சொல்லி தான் அவ்வளோ பேர் செஞ்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா நீங்கள் அதை 2 வீலரில் போனாலும் சரி அல்லது பஸ்ஸில் போனாலும் சரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு விசேஷமான கோயில் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அந்த கோயிலுடைய பேர் வந்து தூண்டில் கருப்பு. நம்ம வந்து திருச்சி டு கைகாட்டியில் போய் இறங்குறோம் அல்லது மதுரையிலேருந்து வரும்போது கைகாட்டியில் இறங்குறோம்.